கடைசி கிளாஸில் பைத்தன் ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தோம். அதில் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தோம். கணித செயற்பாடுகள்னு சொல்லி பார்த்தோம். அதில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல், மொடியூலஸ்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம். இது வலுவாக இருக்கும். அதே நேரம் இது வந்து ஃப்ளோ டிவிஷன் என்னென்னு பார்த்தோம். என்ன? அடுத்து இந்த எஸ்ஐமன் ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. எஸ்ஐமன் ஆப்பரேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பைத்தனில் வந்துட்டு இது வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதுவும் பார்த்தோம். என்ன நாங்கள் எஸ்ஐமன் ஆப்பரேட்டர்ஸும் பார்த்தோம். இதில் வந்துட்டு ஃபோர் பார்த்தோமா, ஃபோர் வரைக்கும் பார்த்தோம். ரைட். இதை நான் சொல்லுவோம் எண்ட் ஆப்பரேட்டர். எண்ட் ஆப்பரேட்டர் இது வந்துட்டு நான் சொல்லுவோம், இதில் குறியீடு நான் சொல்லுவோம் எக்ஸோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஷிஃப்ட் சொல்லி சொல்லுவோம். ரைட் ஷிஃப்ட் ஒன்று இருக்குது, லெஃப்ட் ஷிஃப்ட் ஒன்று இருக்குது. சரிதானே? ஓர் கடைசியாக பார்த்தோம். எண்ட் ஆப்பரேட்டர் சொல்லி பார்ப்போம். ரைட். எக்ஸ்ன்றது 5, 5 எண்ட் 3 தான் விட, அதுக்கு எங்களுக்கு ஆன்சர் வருவது 1. அவை இது நாங்கள் எண்ட் ஆப்பரேட்டர் செய்யும் போது 5 எண்ட் 3 அப்படின்னு சொன்னால் 5க்கும் 3க்கும் நாங்கள் வந்துட்டு என்ன செய்வோம் என்றால் எண்ட் ஆப்பரேட்டர் செய்வோம். ஆகவே பிட்ஸார் செயற்பாடுகள்னு சொல்லி நாம் படிச்சிருப்போம். அப்போ 5 நாங்கள் எழுதினோம்னு சொன்னால் 1 0 1 சொல்லி வரும். 1 0 1. ரைட். 3 எழுதினோம்னு சொன்னால் 1 1 சொல்லி வரும். 1 1. ரைட். இது ரெண்டுக்கு நாங்கள் எண்ட் ஆப்பரேட்டர் செய்யும் போது எண்ட் ஆப்பரேட்டர் எண்ட் ஆப்பரேட்டர்னு சொன்னால் இரண்டுமே ஒன்றாக இருந்தால் 1. அவை இங்கே இது வந்து 5 என்றால் 101, 3 என்றால் 11 சொல்லி வரும். அடிரெட்டுக்கு மாற்றும்போது 0க்கும் 1க்கும் என்றால் நாங்கள் பெருக்கும் போது அவை 0 சொல்லி வரும். 1க்கும் 0க்கும் வந்துட்டு எண் செய்யும் போது 1 0ஆல் பெருக்கப்படும். ஆகவே 0. அவை எங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 1 வரும். சரிதானே? இது கிளியரா? எண்ட் ஆப்பரேட்டர் நான் இப்போ உதாரணத்துக்கு நான் செய்கிறேன். அவங்க 5க்கும் 3க்கும் செஞ்சிருக்கிறேன். 10க்கும் 25 எண்ட் ஆப்பரேட்டர் செஞ்சு ஆன்சர் சொல்லுங்க. என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி 10க்கும் 25க்கும் என்ன செய்யறோம்? என்ன ஆன்சர் வரும்? 10 அடி 2ல் எழுதணும், 25ஐயும் அடி 2ல் எழுதணும். எழுதி போட்டு எண் செயற்பாடு செய்யணும். அதாவது பெருக்கல். ஒரு பிட்டுக்கு நேருக்கு ஒரு பிட் வரும்.
வருதா ஆன்சர்? 10 அடி 2 எழுதணும். 10 அடி 2 எழுதினோம்னு சொன்னால் 10 10ன்னு சொல்லி வரும். துவித எண்ணுக்கு மாற்றணும் 10. 25 துவித எண்ணுக்கு மாற்றணும். 25 மாற்றினால் 16 மற்றும் 24 24 ஒன்றும் 25ன்னு சொல்லி வரும். இவ்வாறு வரும். 25 துவித எண்ணுக்கு மாற்றினோம். இங்கே வந்துட்டு பூஜ்ஜியமாக இருக்கும். இது ரெண்டுக்கும் எண்ட் ஆப்பரேட்டர் செய்யணும். என் செய்கிறேன்னு சொன்னால் இது பெருக்கப்படும். ஒரு சைபர் சைபர், இங்கேயும் பூஜ்ஜியம், இங்கேயும் பெருக்கும் போது பூஜ்ஜியம், இங்கே ஓரொண்டு ஒன்று, இங்கே பூஜ்ஜியம். இதனுடைய அடி 10 பெறுமதியை பார்க்கணும். இது 1 2 4 8. ஆன்சர் வந்து 8ஆக இருக்கும். ஆன்சர் 8 வரும். கிளியரா இது? முப்பத்தி 47. இது ரெண்டுக்கும் செஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. ரெண்டையும் துவித எழுதணும். எழுதி போட்டு எண்ட் ஆப்பரேட்டர் செய்யணும். என்ன ஆன்சர்னு சொல்லுங்க. சஷான் ஆன்சர் வருதா? முப்பத்தி 47 துவிதனாக எழுதணும். எழுதி போட்டு எண்ட் ஆப்பரேஷன் செய்யணும். எழுவது அச்சுண்டு ரக்ஷானா?
ரைட் செஞ்சு பார்ப்போம். ரைட் 39 என்றால் எங்களுக்கு தெரியும் 32ம் 7ம் வரும். ஆக 32 16 8 7 3 1 வரும். அதுதான் 39. 47 என்றால் 32ம் 15ம் வரும். ஆகவே இங்கே 4 1 வரும். இது ரெண்டுக்கும் எண்ட் ஆபரேஷன் செய்யணும். ஆகவே ஒன்றும் ஒன்றுண்டால் ஒன்று, இது ரெண்டுக்கும் ஒன்று வருது, இது ரெண்டுக்கும் ஒன்று, ஓர் ஒன்று ஒன்று. அப்போ இது 0, இது 0, இங்கே ஓர் ஒன்று ஒன்று வரும். இது 32, இதனுடைய இடப்பெருமானம் 32. இங்கே மூன்றுமே ஒன்றாக இருந்தால் 7, 32ம் 7ம் 39 என்ன, இந்த 39 தான் திரும்பவும் ஆன்சராகவும் வருவது. ஆன்சராக வரும். சரியா? இப்போ எண்ட் ஆபரேஷன் சொல்றது இரண்டு பெருமானத்தையும் நாங்கள் வந்துட்டு துவித எண்ணாக எழுதி போட்டு எண்ட் ஆபரேஷன் செய்யணும். ஆகவே 2 நாள் பெருக்கு. இது கிளியரா? இது அதுதான் எண்டுன்னு சொல்லுவோம். ஓர் ஏற்கனவே பார்த்தோமா? ஒரு நாள் அதே மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், 5க்கு 3 நாள் 5 3 துவித எண்ணாக எழுதி போட்டு என்ன செய்யணும், ஓர் ஆபரேஷன் செய்யணும். 5 நாள் 101 சொல்லி வரும். 3 சொன்னால் 11 சொல்லி வரும். ஆகவே 3க்கு 0, இது ரெண்டுக்கும் ஓர். இந்த குறியீடு வந்துட்டு ஓரை குறிக்கும். ஒரு நாள் இரண்டுமே 0 இருந்தால் மட்டும் 0, மற்ற சந்தர்ப்பம் எல்லாம் 1 என்ன. ஆகவே 1 1 1, இங்கே 1, இங்கேயும் 1. இதில் ஆன்சர் வந்துட்டு 7. அது ஓர் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓர் ஆபரேஷன் அப்படி வரும். பட் இதை நான் சொல்லுவோம் எக்ஸோர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸோர் செயற்பாடுன்னு ஒன்றும் ஏற்கனவே படிச்சிக்கணும். எக்ஸோர் கேட்னு ஒன்று இருக்குது. எக்ஸோர் செயற்பாடு 5க்கும் 3க்கும் எக்ஸோர்னு சொன்னால் 5 என்றால் 101 வரும். இந்த குறியீடு எக்ஸோரை குறிக்கும். 3 சொன்னால் 11, 3க்கு 0. எக்ஸோர் செயற்பாடுனால் வேறு வேறு பெருமானங்கள் இருந்தால் 1, ஒரே பெருமானம் இருந்தால் 0. அப்படிதான் எக்ஸோர் கேட். அப்போ எக்ஸோர் கேட்டுக்கான உண்மை அட்டவணை பார்க்கும்போது ஏ பின்னு சொல்லி வரும். எக்ஸோர் கேட்டுக்கான உண்மை அட்டவணையில் ஏ எக்ஸோர் பி இப்படி ஒன்று படிச்சிருப்பேன். எக்ஸோர் கேட்னு சொல்லி அது 0 0 0 1 1 0 1 1. எக்ஸோர் கேட்கான உண்மை அட்டவணையில் வந்துட்டு இரண்டுமே 0 இருந்தாலும் 0, இரண்டுமே 1 இருந்தாலும் 0, 0 1 இருந்தால் 1, 1 0 இருந்தால் 1. இதுதான் எக்ஸோர் வாயிலுக்கான உண்மை அட்டவணை. அவை ஒரே பெருமானம் இருந்தால் 0, வேறுபட்ட பெருமானங்கள் இருந்தால் 1. அதுதான் எக்ஸோர். இங்க ஒரே பெருமானம், ஆகவே 0, வேறுபட்ட பெருமானம் 1, வேறுபட்ட பெருமானம் இருக்குது 1. 110 சொன்னால் இதனுடைய அடி 10 பெருமானம் 6 இருக்கு. பன்னிரண்டு 26, 12க்கும் 26க்கும் எக்ஸோர் செய்து விட சொல்லுங்க. 12 அடி 2 எழுதுங்க. 26 துவித எண்ணாக எழுதுங்க. 2ஆல் பிரித்து எழுதலாம், அல்லது இடப்பெருமானத்தை பயன்படுத்தி எழுதி போட்டு எக்ஸோர் செயற்பாடு செய்யுங்க.
12க்கும் 26க்கும் எக்ஸோர் செய்யுங்க. ஏதாவது இருந்தால் பேசுங்க. மைக்கோ ஒன் பண்ணி இருக்கவும் இல்லை, நீங்கள் சொல்லவும் இல்லைண்ணே. ரைட், அவை 12க்கும் 26க்கும் தால் 12 வந்துட்டு இப்படி வரும். 8ம் 4ம் 12. 26ன்னு சொன்னால் எனக்கு 16 வரும். 16ம் 8ம் 24, 24ம் 2ம் 26 இப்படி வரும். இது வந்துட்டு நாங்கள் 26 துவிதனுக்கு மாற்றினா இப்படி வரும். ஏதாவது பிழையாவினா ஏதாவது விலங்காட்டி கேட்கணும்னா. பட் எக்ஸ் ஒரு நாள் இரண்டுமே பூஜ்ஜியமாக இருந்தால் பூஜ்ஜியம். இதுக்கு வந்துட்டு 1 1 0 1. இதில் இடப்பெருமானத்தை பார்த்தோம்னா இது 1, இது 2, இது 4, இது 8, இது 16. நான் இடப்பெருமானங்கள். இதனுடைய பெருமாதை பார்த்தோம்னா 16ம் 4ம் 20, 20ம் 2ம் 22ன்னு சொல்லி வரும். 22 தான் ஆன்சராக வரும். பட் 22 30 இங்க 50. நீங்க 30ஐயும் 50ஐயும் முதலாவது துவிதனுக்கு மாற்றணுமா? நாங்கள் இடப்பெருமானத்தில் என்றால் 1 2 4 8 16 32 சொல்லி வரும் இடப்பெருமானங்கள். சரியா? ரைட். 30ன்றது உங்களுக்கு தெரியும். 16ம் 8ம் 24, 28, 30. இது வந்துட்டு இது இடப்பெருமானமாக இருக்கு. 30 நாங்கள் அடிக்கட்டில் எழுதிக்கிறோம். 16 மற்றும் 24, 28, 30.
ரைட் 50 நாங்கள் துவிதன்னாக எழுதணும். 50 எழுதுறால் 32ம் 16ம் 48, 48ம் 2ம் 50. இரண்டையும் துவிதன்னாக எழுதியாச்சு. எக்ஸோர் செயற்பாடு செய்ய போகிறோம். எக்ஸோர் செயற்பாடு என்றால் இரண்டும் ஒரே பெருமானம் இருந்தால் 0, இரண்டும் ஒரே பெருமானம் இருந்தால் 0, வேறுபட்ட பெருமானங்கள் இருந்தால் 1. இதுக்கு 0, இதுக்கு 1. இதில் அடுப்பத்து பொறுமதி நாம் பார்க்கணும். இது 32, இது 8, 40, 44, 44 தான் ஆன்சராக வரும். என்ன 44 ஆன்சராக வந்து சரிதானே. இப்போ அதுதான் நாங்கள் எக்ஸோர் செயற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸோர். அடுத்த பார்க்குறோம் ஷிஃப்ட் செயற்பாடு. ஷிஃப்ட்ல இது நான் சொல்றது ரைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஷிஃப்ட் அதாவது 5 இருக்குது. 5 நாங்கள் துவிதன்னாக எழுதினால் 101 சொல்லி வரும். என்ன 4 1 5. ரைட். இது நாங்கள் எக்ஸ்ட்ரா பக்கம் பெரிதாக இருந்தால் அதை நான் சொல்லுவோம் ரைட் ஷிஃப்ட். அதாவது எத்தனை பிட் வந்துட்டு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்ல போறீங்க. 3 பிட்கள் பின்னிக்கு இருந்து ஷிஃப்ட் பண்ணணும். 3 பிட்கள் பின்னிக்கு இருந்து ஷிஃப்ட் பண்ணுறோம்னு சொன்னால் 3 பிட்களை பின்னிக்கு இருந்து நீக்கணும். இதில் 3 பிட் தான் இருக்குது. ஆக இது நீக்கப்பற்றும், இதுவும் நீக்கப்பற்றும், இதுவும் நீக்கப்பற்றும். ஆக எல்லாமே நீக்கினால் எங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 0 இருக்கும். சரியா? வேறொரு உதாரணத்தை பார்ப்போம். இதில் 3மே போகிறதுனால நான் இப்போ உதாரணமாக 20ன்னு சொல்கிறேன். 20 இங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன்னு ஒரு 2 பிட்டை ஷிஃப்ட் பண்ணுறேன். சரி, இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். முதல்ல நான் 20 வந்துட்டு 20க்கு ஷிஃப்ட் வந்துட்டு 2 பிட்டை ஷிஃப்ட் பண்ண ரைட் ஷிஃப்ட் என்றால் வலது பக்கத்துலேருந்து 2 பிட்களை நீக்கி விட்டால் சரி. முதலாவது நான் 20 நான் என்ன சொல்லணும்னால் துவித எண்ணாக எழுதணும். 20 துவித எண்ணாக எழுதணும். துவித எண்ணாக எழுத தெரியும் உங்களுக்கு. இடப்பெருமானத்தை எழுதணும். 1 2 4 8 16. என்ன 20 நாங்கள் உருவாக்குறதாக இருந்தால் 16 இடப்பெருமானத்தில் ஒரு 1 வரும். கட்டாய நிறைய கனெக்ட் ஆகும். 16ம் 4ம் தான் 20. ஆகவே 20 நான் வந்துட்டு துவிதன்னாக எழுதிட்டேன். எழுதி போட்டு 2 பிட்டை நான் என்ன செய்வோம் ரைட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ரைட் பக்கத்துல இருந்து 2 பிட்டை நான் நீக்கி விட போகிறேன். நீக்கி விட்டால் 101 தான் மிஞ்சுது. 101க்கு 16ம் 4ம் பார்க்குறீங்களா? திரும்ப இடப்பெருமானம் 101 மட்டும் தான் இருக்குது. 101 இடப்பெருமானத்தை பார்க்கணும். 101 5. என்ன இது 1, இது 2, இது 4. ஆக 4 1 5. ஆன்சர் வந்துட்டு 5 வரும். இப்போ 101 தான் மிஞ்சி இருக்கிறதுனால 5 விடும். கிளியரா? ஆகவே நாங்கள் எதுக்கு நாங்கள் ஷிஃப்ட் எடுக்க போகிறோமோ அதை நான் துவிதன் நான் எழுதணும். எழுதி போட்டு எத்தனை பிட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கணும். வலது பக்கத்துலேருந்து ரைட் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். ரைட் பக்கத்துலேருந்து அந்த பிட்களை நீக்கி விடணும். சரிதானே? ரைட் 69 நான் எழுதுறேன். 3 பிட் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஆன்சர் சொல்லுவோம். 69லேருந்து 3 பிட்டை ஷிஃப்ட் பண்ணுறேன். அறுபத்தி 9 எழுதணும். வலது பக்கத்தில் 3 பிட்களை நீக்கணும். ஆன்சர் சொல்லுவோம்.
ரைட் பார்ப்போம். 8 வருதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு. ரைட் 69 என்றால் 64 வரும். 64ம் 4ம் வரும். 68 68ம் 1ம் 9 69. ரைட் இதுலேருந்து 3 பிட்டை ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஆகவே இது அப்படியே நீக்க போகிறோம். 3 பிட்களை ஷிஃப்ட் பண்ணால் இவ்வளவுதான் மிச்சம். ஆகவே 1000 சொல்றது 8 என 1000 சொன்னால் 8 தான் விடன்றது சரி. இது 1 இது 2 இது 4 இது 8 8 பெருமானத்தில் மட்டும் ஒன்று இருக்கிறது. 8 ரைட் ஷிஃப்ட். ரைட் 100 4 பிட்டை ஷிஃப்ட் பண்ண போறோம். 100 4 பிட்டை வந்துட்டு ரைட் ஷிஃப்ட் பண்ண போறோம். ரைட்ல இருந்து ஷிஃப்ட் பண்ண போறோம். ஆன்சர் சொல்லுங்க. 6 வருதுன்னு சொல்லிக்கீங்க பார்ப்போம். அப்போ 100 உண்டால் 64 32 96 என்ன சரி பார்ப்போம். 6 வருதாண்டு 64 32 96 96ம் 4ம் 100 ஷிஃப்ட் பண்ண அப்புறம் 4 பிட்டுனால் இது அப்படியே போயிடும். 4 பிட்டும் போயிடும். ஆகவே 110 110 நாள் 6ன்றது சரி. ரைட் அடுத்து பார்க்க போறோம். லெஃப்ட் ஷிஃப்ட்னு ஒன்று இருக்குது. பெரிது பக்கம் வந்தது, இப்போ சிறிது பக்கம் வரப்போகுது. இதை நான் சொல்லுவோம் லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறியீட்டை சொல்லுவோம் லெஃப்ட் ஷிஃப்ட். எக்ஸ்ட்ரா பக்கம் இந்த சிறிது அடையாளம் 2 வரும். சரிதானே? பட் இதை எப்படி செய்யறேன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் 5 வந்துட்டு என்ன செய்யணும், சுவிதனாக எழுதணும். 5 எழுதினோம்னால் 101 சொல்லி வரும். லெஃப்ட் ஷிஃப்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் எத்தனை பிட்கள் 3 பிட் லெஃப்ட் ஷிஃப்ட்னு சொன்னால் நாங்கள் 3 பிட்கள் மேலதிகமாக பின்னுக்கு சேர்க்குவோம். அங்கே 3 பிட்டை வெட்டணும். இங்கே வந்துட்டு 3 பிட் புதிதாக சேர்க்கணும். சேர்த்து போட்டு அடி 10 பெறுமதியை பார்க்கணும். அடி 10 பெறுமதியை பார்க்கணும்னா இது 1 இது 2 இதோட பெருமானம் 4 இது 8 இது 16 இதோட பெருமானம் 32 சேர்த்து பார்த்தோம்னு சொன்னால் 32 மட்டும் 40 வந்துட்டு விடையாக வந்துருக்கு. அவை லெஃப்ட் ஷிஃப்ட் செய்யும் போது நாங்கள் எழுதணும். எழுதி போட்டு எத்தனை பிட் ஷிஃப்ட் செய்யணுமோ அதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், மேலதிகமாக பூஜ்ஜியங்கள் 3 பூஜ்ஜியம் சேர்க்க வேண்டி வரும். சேர்த்து போட்டு அதனுடைய அடி 10 பெறுமதியை பார்ப்போம். அதை நான் சொல்லுவோம் லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் இன்னொன்று செஞ்சு பார்ப்போம். நான் 12 ஷிஃப்ட் செய்கிறோம். 2 பிட்டை லெஃப்ட் ஷிஃப்ட் செய்கிறோம். அப்போ 2 பூஜ்ஜியம் சேர்க்கணும் 12. ஆன்சர் சொல்லுவோம் பாப்போம்.
ரைட் 48 வருதுன்னு சொல்லி பார்ப்போம். 12 நாங்கள் துவிதன்னாக எழுதினோம்னு சொன்னால் 8 4 12ன்னு சொல்லி வரும். அதோட 2 பிட் மேலதிகமாக சேர்க்க போகிறோம். என்ன 2 பிட் சேர்த்தோம்னு சொன்னால் இதில் பெறுமதி நாங்கள் இப்போ பார்க்கணும். பார்த்தோம்னு சொன்னால் அப்போ இதில் இடப்பெருமானம் 1, இதில் 2, இது 4, இது வந்துட்டு 8, இது 16, இது 32. 32ம் 16ம் 48 வந்துட்டு விடையாக வரும். ரைட் 48 விடையாக வரும். ரைட் 10 இங்கே 4 லெஃப்ட் ஷிஃப்ட் செஞ்சு ஆன்சர் சொல்லுங்க.